அடுத்த கேட்டகரி ஆஃப் அவார்ட்ஸ் இதை வழங்குறதுக்கு இன்னொரு லெஜண்ட், இந்தியாவே திரும்பி பார்க்குற ஒரு டைரக்டர். அவர் ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் தமிழ் டைரக்டர்ஸ் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு லாங்குவேஜில் இருக்கிற டைரக்டர்ஸும் அவர் என்ன எடுத்திருக்கார், இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் 15-20 வருஷமாக இவர் எடுக்கிற எல்லா விஷயங்களும் உற்று பார்க்கப்படுது. அதான் இதுதான் வரலட்சுமி சரத்குமார் ஊன் கத்தினா அது யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தி லெஜெண்டரி டைரக்டர் பாலா அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மேடையில் விகடன் மேடையில் நீங்கள் வந்தது எங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். நீங்கள் விகடன் வாசகர், அதுக்கப்புறம் விகடனில் நிறையா மார்க் வாங்கின நிறையா படங்களை எடுத்தவர், அது மட்டும் இல்லாமல் விகடனில் தொடரும் எழுதியிருக்கீங்க. ஒரு சில வார்த்தைகள் உங்களுக்கும் ஆனந்த விகடனுக்குமான உறவை பற்றி. விகடனுக்கும் ஜனங்களுக்கும் வேறு விதத்தில் தொடர்பு இருக்கலாம். ஆனால் எனக்கு ஒரு உணர்ச்சிகரமான ஒரு தொடர்பு இருக்குது. அது என்னென்னா, கொஞ்சம் பழைய காலத்து கதை தான்னு வச்சுக்கங்களேன். என்னோடய முதல் படம் சேது. அது படம் எடுத்து முடித்து 100 நாள் தொடர்ந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகாமல் ப்ரிவ்யூ தேட்டர்லேயே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. இந்த விநியோகஸ்தர்களுக்காக போட்டு காமிக்கிற போது அப்புறம் ஏதோ ஒரு சிரமத்தில் அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் முதல் விமர்சனம் விகடனில் தான் வந்தது. அடுத்த ஒரு 2வது நாள்லேயே அந்த படத்தோட ரிசல்ட் அப்படியே தலைகளாக மாறிடுச்சு. அதுக்கப்புறம் சன் டிவியோட விமர்சனமும் பெரிய உதவியாக இருந்தது. அந்த ரெண்டும் இல்லைன்னா இன்றைக்கி இந்த மேடையில் நீங்கள் என்னை ஒரு கெஸ்ட்டாக கூட கூப்பிட்ருக்க மாட்டேங்க. அடுத்து ஏதோ ஒரு படம் பேர் வேண்டாம், என்ன மார்க்குன்றதெல்லாம் வேண்டாம். ஒரு நாள் அதிகாலையில் நானே அந்த விமர்சனத்தை படிக்கலை. ரஜினிகாந்த் அவர்கள் காலையில் 7 மணிக்கு ஃபோன் பண்ணி உங்கள் படத்துக்கு இவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கூப்பிட்டு விருந்து கொடுத்தாரு. அப்போ அந்த அளவுக்கு இந்த விமர்சனோட தாக்கம் ரொம்ப இந்த மார்க் போடுற விஷயத்தில் அது எவ்வளோ முக்கியமான விஷயம்ன்றதை அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பித்தேன். பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் மேல். சிறந்த குணச்சித்திர நடிகர் 2016. 2 ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண வைக்கிறது, அதில் ஒரு ஃப்ரெண்டு கமிஷன் வாங்கி கொடுக்கறது, அந்த கமிஷனை வெளிநாட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது, வெளிநாட்டு கம்பெனிகளுக்கு இங்கே இடம் வாங்கி கொடுக்கறது, சுவிஸ் பேங்கில் டெபாசிட் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் இல்லையா? You got a few things wrong about me. சரி, அது கரெக்டு. அதை சொல்லுங்கள். என்ன வேலை பார்க்குறீங்க? I'm an auditor. ஆரம்பித்த இடத்துலையே இருக்கும். சமுத்திரக்கனி விசாரணை. சார், இந்த விருது உங்களுக்கு பாலா சார் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஆரம்பித்த டைம்லேருந்து, அதை நேற்று காலிலேருந்து நாங்கள் டிசைட் பண்ணிட்டோம். அதுக்கான ஒரு ஸ்பெஷல் ரீசன் உங்களுக்குள்ள இருக்கிற பாண்டிங் அப்படின்னு நாங்கள் கேள்விப்பட்டோம். என்ன பாண்டிங் அது? என்ன மாதிரியான உறவு? ஒரு அண்ணன், நான் ஒரு தம்பி. அண்ணன் கொடுக்குற விருது ஆனந்த விகடன் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். விகடனுக்கு நன்றி, இறைவனுக்கு நன்றி. இந்த விருது எனக்கு கிடைத்ததுக்கு காரணமாக இருந்த என் இயக்குனர் வெற்றிமாறன் சாருக்கு நன்றி. திடீர்னு ஒரு நாள் 11:30 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வந்தது வெற்றிமாறன் சார்ட்டு. எங்கே இருக்கீங்க? நான் ஆஃபீஸில் இருக்கேன், கிளம்பி வாங்க அப்படின்னாரு. நேராக போனேன். இந்த கதையை சொன்னார். என்ன பண்ணலாம் அப்படின்னா, உடனே ஆரம்பிச்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தோம். அடுத்த நாள் கூப்பிட்டாரு, எங்கே இருக்கீங்க? ஆஃபீஸில் இருக்கேன், வாங்க ஒரு சின்ன ஸ்டில் ஷூட் எடுப்போம். உள்ளே போய் பார்த்தா தம்பி தினேஷ் இருந்தார். தினேஷ் முருகதாஸ், அந்த குட்டி பையன். உடனே ஒரு ஸ்டில் ஷூட் பண்ணோம். நல்லா இருக்குது, இன்னொரு 10 நாளில் ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லி ஷூட்டிங் கிளம்பி போயிட்டோம். சார் சொன்ன மாதிரி தான் தினேஷ் இந்த படத்துக்கு உழைத்த உழைப்பு மாபெரும் உழைப்பு, அபாரமான உழைப்பு. எனக்காவது பேண்ட் ஷர்ட் இருக்கும், அவனுக்கு வெறும் லுங்கி தான், வெறும் லுங்கி. அந்த லுங்கியோட அந்த தினேஷுக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு அங்கீகாரம் கிடைச்சிடும்னு எல்லா இடத்துலையுமே நான் எதிர்பார்த்தேன். இந்த விருதை அவனுக்கும் நான் கொடுத்துருவேன் பாதி. சூப்பர் சார். நான் மேடைக்கு கூப்பிடலாம்னு நினைக்கிறேன். டைரக்டர் வெற்றிமாறனும் இதையே சொன்னார். தினேஷ் அவர்களை மேடைக்கு கூப்பிடுறோம். தினேஷ், வார்த்தைகள் தாடியை தாண்டி ஏதாவது வருமா? நன்றி தான் சொல்லணும், எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ சார். சமுத்திரக்கனி சார், இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில்
குழந்தைங்களாம் அம்மா அப்போ சமுத்திரக்கனி படம் பார்த்து திருந்து அப்படின்றாங்களாம். அதே மாதிரி பல படங்கள் எடுக்க எங்களோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் ஃபீமேல். சிறந்த குணச்சித்திர நடிகை 2016. பூஜா திவாரியா, குற்றமே தண்டனை. பூஜா தேவரையா. விருதுக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கிலலாம் உங்கள் பேருக்கான காரணம்னு ஒரு ஃபார்வர்ட்லாம் வருது. நிஜமாலே பூஜா தேவரையானா என்னது? Yes, my name is Pooja Devaraya, தேவரையா, which means servant of God. என்னோட தாத்தாவோட பேரு. இப்போ எனக்கு நீங்கள் இந்த அவார்ட் ஆஃப்டர் லாங் தியேட்டர் பேக்ரவுண்ட், பேக் டு பேக் இறைவி, குற்றமே தண்டனை மாதிரி படங்கள், ஒரு சில வார்த்தைகள். I'd like to thank Manigandan sir for this award and thank you Vikaran. Congratulations on 90 years of celebration. பாட்டாவே படிச்சிட்டிங்களா? ஓகே, தேங்க்யூ. Thank you. அண்ட் அடுத்ததாக ரொம்ப நேரம் நாங்கள் 2 பேருமே பேசிக்கிறோம் அப்படின்றதுனால ஒரு என்டர்டெயின்மெண்ட் நேரம். வரலட்சுமி சரத்குமார், இஷா தல்வார் அவர்களோட போட்டி நடனம். நான் சீனியில் செய்த கடல், நான் சீனியில் செய்த கடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், வெள்ளை தங்கத்தில் செய்த உடல், உன் காதலி நானே, காதல் தானே பிராணனே. நான் முத்தம் தின்பவள், ஒரு முரட்டு பூய்வள், நான் தினமும் தோற்பவள் அந்த ஆடை சண்டையில். திரிகுறையிடும் திருவிளக்கு, நீ இடம் சுட்டி பொருள் விளக்கு, அடைக்கடவுளை அடையும் வழியில் என் பேர் எழுதிருக்கு. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா. மையா மையா நிலாவை வண்ணம் பூசி வைத்துக்கொள். மையா மையா என் உடலினில் ஒளிவிட்ட மலர்களும் பொய்யா பொய்யா.
डोलमा आलमा डोलमा ऐसा लगड़ी मालमा तेरी गली जिन्हें क्रैकी उठा सालमा टमुगना टुमुगना टोला कटा टुमुगना टुमुगना तुमा गली यति बना यनगिना अड़कना मुर्गना तोटयता यरगना इरुकना सरगना ओंगे अंदा उनगिना आलमा डोलमा உதயம் பருப்பு வகைகள் வழங்கும் ஆனந்த விகடன் சினிமா விருதுகள் 2016 பவர்ட் பை உங்கள் சத்யா பிஜிஎன் அவங்களும் பவர்ட் பை தான். நாலேஜ் பார்ட்னர் பாண்ட் ஜீனியஸ் நோட் புக்ஸ், அசோசியேட் ஸ்பான்சர் என்ஏசி ஜுவல்லர்ஸ், சன்லேண்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், சென்னை சில்க்ஸ், ஸ்பெஷல் பார்ட்னர் அரசு குரூப், மூவி இன்ஃபோ பார்ட்னர் மூவி பஃப், டிக்கெட்டிங் பார்ட்னர் ஜஸ்ட் டிக்கெட்ஸ், மால் பார்ட்னர் அபிராமி மால், ஸ்பெக்ட்ரம் மால், கோயம்புத்தூர்ல இருக்கிற புரூக்ஃபீல்ட் மால், ரேடியோ பார்ட்னர் சூரியன் எஃப். சிறந்த கதைக்கான விருது இப்பொழுது. இந்த விருதை வழங்க இயக்குனர் மகேந்திரன் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். வணக்கம் ஐயா. விகடனோடு உங்களோட தொடர்பு ஒரு ரொம்ப நீண்ட கால தொடர்பு. என் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நான் எப்போ படிக்க ஆரம்பிச்சனோ, கதைன்னு படிக்க ஆரம்பித்த முதல் பத்திரிகை விகடன் தான். அது இன்னைக்கு வரைக்கும் படிச்சேன். சில நாட்கள் சின்ன வயசில் 3-4 மைல்ஸ் நடந்தே போய் கூட விகடனை வாங்கிட்டு வந்துடுவேன். ஸோ அந்த அளவுக்கு இன்னைக்கு வரைக்கும் அது அவ்வளோ விரியத்தோட, அவ்வளோ நேர்மையாக, அவ்வளோ உற்சாகமாக ஒரு மனுஷனை வச்சுக்கிறதுக்கு வீடை நடத்த முடியும். சிறந்த கதை 2016. எங்கெங்கயோ செதறி கிடந்தங்க ஜனங்க இந்த போராட்டம் மூலியமா ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. ஒழுங்கு மரியாதை கலைஞ்சு போயிடுங்க, இல்ல எல்லாரையும் சுட்டு தள்ளிடுவோம். சூழ்ச்சியினாலதான் இங்க எல்லா போராளியும் தோத்துருக்காங்க. தயவு செய்து நம்ம போராட்டத்தை யாரும் தோக்க வச்சிடாதீங்க. சுசீந்திரன், மாவீரன் கிட்டு. இது மாதிரி வெவ்வேறு களங்களில் பண்ணணும். ஏன்னா கிரிக்கெட் எடுத்துக்கிட்டு கிரிக்கெட்டில் ஒரு கதை பண்ணணும்ட்டு அப்படி ஆரம்பிப்பீங்களா, இல்லை ஒரு கதை தோணுன்னா அது இந்த களத்தில் நல்லா இருக்கும்னு நினைப்பீங்களா? அனைவருக்கும் வணக்கம். இந்த விருதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்படி கிடையாது, நான் நிறைய பேர் கேட்பாங்க எப்படி பேக் டு பேக் படம் பண்ணிகிட்டே இருக்கேன்னு. அஸ்னேட்டாக இருக்கும்போது அவ்வளோ கதைகள் எழுதியிருக்கோம், இப்போ ஒன்றா பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொன்று, என்னுடைய நண்பர்கள் என்னை சுற்றி நடக்கக்கூடிய வாழ்க்கை. தேனீஸ்வரன் இருக்கார், பாலாசர் படம் பண்ண போகிறாரு,
அண்ணன் அடிக்கடி சொல்லுவார், எல்லாருமே ஆகாசத்தில் கதையை தேடிட்டு இருக்காங்களா, நம்ம கவட்ட காலு கீழே கதை கிடக்குதான் பாரு. ஸோ நம்மளை சுற்றி இருக்கிறத பார்க்காம நம்ம தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் கதை கிடைக்காது. ஸோ அப்படி தான் என்னை சுற்றி நடக்கக்கூடிய சம்பவங்களை கதையாக மாற்றிட்டு இருக்கேன். சீக்கிரமே ஒரு பொண்ணு வாங்க சார். அப்பா கண்டிப்பாப்பா. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்படி விகடன் விருது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமோ, மகேந்திரன் சார் கையில் விருது வாங்கினது இரட்டிப்பான சந்தோஷம். ரொம்ப நன்றி. அடுத்த அவார்ட் சிறந்த திரைக்கதைக்கான அவார்ட். 10 நிமிஷம் ஆஃபீஸுக்கு லேட்டாக போனாலே நம்மளால் வந்து ஒரு கோர்வையாக கதையை சொல்ல முடியாது. ஆனால் ஒரு திரைக்கதை அமைச்சு அதை சவாலாக படத்தில் நம்ம எல்லாரையும் பார்க்க வச்சு அதை ரசிக்க வைக்கிறவங்களுக்கான விருது. இதை கொடுக்கறதுக்கு இயக்குனர் வசந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். சிறந்த திரைக்கதை 2016. ஏடா கிளம்புங்கடா. இனிமேல் வெளியூருக்கு வேலைக்கு போனால் காசை மிச்சப்படுத்துறேன்னு பார்க்கு பஸ் ஸ்டாண்ட் தூங்காதீங்க. வெளியில் ரூம் எடுத்தங்க. நிறைய கிரைம்ஸ் நடக்குது. பார்க்குறதுக்கு வேறு திருட்டு போய் மாதிரியே இருக்கீங்க. முகத்தில் கோடோட பல்லு காணாமல் போய் எல்லா கேஸ்லையும் உங்களை தான் பிடிப்பாங்க. சரிங்க. வெற்றிமாறன் விசாரணை. நேஷனல் அவார்டில் ஆரம்பித்து ஆஸ்கர் ரேஸ் வரைக்கும் போயிட்டு வந்துட்டீங்க சார். இந்த பயணம் எதிர்பார்த்த பயணமாக கண்டிப்பாக இருக்காது. எந்த மாதிரி ஒரு ட்ராவலாக இருந்தது இந்த விசாரணைக்காக? விசாரணை வந்து எங்கள் எல்லாருக்குமே நிறைய கற்றுக் கொடுத்த ஒரு படம். இந்த மொமெண்ட் வரைக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னா எப்போவுமே வந்து அட்லீஸ்ட் ஃபார் மீ ஒரு கலெக்டிவ் ஒர்க் தான் அது. தனியாக ஒருத்தர் பண்ணவே முடியாது. எனக்கு தனியாக பண்ண வராது. ஒரு 10 பேர் சேர்ந்து பண்ணுறது தான் அது. இந்த படத்தினுடைய திரைக்கதை நல்லா இருக்குன்னா அதுக்கு அவங்க எல்லாரும் தான் காரணம். அவங்க எல்லாருடைய இன்புட்ஸை எடுத்தது மட்டும்தான் என்னுடைய ஒர்க்.